டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை என்னும் தலைப்பில் இதுவரை கேட்கப்பட்ட இனியும் கேட்க வாய்ப்புள்ள முக்கியமான 100 வினாக்களை பார்க்கலாம். பார்ட் 1ல் 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமதர்ம, மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? பதில் ஆப்ஷன் ஆ 42வது திருத்த சட்டம் 1976. வினா 2. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ N.A. பால்கிவாலா. வினா 3. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிட்டுள்ள சொற்களின் சரியான வரிசை எது? பதில் ஆப்ஷன் ஆ இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. வினா 4. ஜவஹர்லால் நேருவால் தயாரிக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஆ 22 ஜனவரி 1947. வினா 5. முகவுரையானது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது? பதில் ஆப்ஷன் ஆ பெருபாரி யூனியன் வழக்கு 1960. வினா 6. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையே அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ K.M. முன்சி. வினா 7. முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் எந்த புரட்சியின் முழக்கங்களாக இருந்தவை? பதில் ஆப்ஷன் ஆ பிரெஞ்சு புரட்சி 1789. வினா 8. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த மிக முக்கியமான வழக்கு எது? பதில் ஆப்ஷன் ஆ கேசவானந்த பாரதி வழக்கு 1973. வினா 9. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் இயற்றப்பட்ட நாள் முகவுரையில் என்னவாக குறிப்பிடப்பட்டுள்ளது? பதில் ஆப்ஷன் ஆ நவம்பர் 26, 1949. வினா 10. இதுவரை இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? சரியான பதில் ஆப்ஷன் ஆ ஒரு முறை மட்டும். வினா 11. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி என்னும் கொள்கை எந்த 3 வடிவங்களில் உறுதி செய்யப்படுகிறது? பதில் ஆப்ஷன் ஆ சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. வினா 12. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ டாக்டர் B.R. அம்பேத்கர். வினா 13. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. வினா 14. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த கால அவகாசம் எவ்வளவு? பதில் ஆப்ஷன் ஆ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். வினா 15. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ சர் P.N. ராவ். வினா 16. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து ஈர்க்கப்பட்டு பெறப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ அமெரிக்கா. வினா 17. முகவுரையானது அரசியலமைப்பின் ஆன்மா என்று வர்ணித்தவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா. வினா 18.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த நாள் எது? பதில் ஆப்ஷன் இ 26 ஜனவரி 1950. வினா 19 1995ஆம் ஆண்டின் LIC ஆஃப் இந்தியா வழக்கில் உச்ச நீதிமன்றம் முகவுரை குறித்து என்ன தீர்ப்பு வழங்கியது? பதில் ஆப்ஷன் ஆ முகவுரை அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். வினா 20 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமய சார்பின்மை என்பதன் பொருள் என்ன? பதில் ஆப்ஷன் ஆ அரசு அனைத்து மதங்களையும் சமமாக மதித்து நடுநிலை வகிக்கிறது. வினா 21 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? பதில் ஆப்ஷன் ஆ 9 டிசம்பர் 1946. வினா 22 முகவுரை என்பது அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறிய மேலை நாட்டு அரசியல் அறிஞர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ சர் எர்னஸ்ட் பார்கர். வினா 23 இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் தலைவரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? பதில் ஆப்ஷன் ஆ 7 உறுப்பினர்கள். வினா 24 இந்தியா வெளிப்புற அல்லது உட்புற கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட சுதந்திரமான நாடு என்ற முகவரை சொல் என்ன? பதில் ஆப்ஷன் ஆ இறையாண்மை. வினா 25 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வினா 26 முகவுரை என்பது நீதிமன்றத்தின் மூலம் கட்டாயப்படுத்தி செயல்படுத்தப்பட முடியாதது என்று கூறும் கூற்று உண்மையா? பதில் ஆப்ஷன் ஆ ஆம் முகவுரை நீதிமன்றத்தால் நேரடியாக செயல்படுத்த முடியாது. வினா 27 குடியரசு என்னும் கருத்து முதலில் தோன்றிய நாடு எது? பதில் ஆப்ஷன் ஆ ரோம். வினா 28 முகவுரையில் உள்ள சகோதரத்துவம் என்ற சொல் எதை உறுதிப்படுத்துகிறது? பதில் ஆப்ஷன் ஆ தனிநபரின் கண்ணியத்தையும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும். வினா 29 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1946 கேபினெட் மிஷன் திட்டப்படி எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ 389 உறுப்பினர்கள். வினா 30 அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்தியாவின் தேசிய கொடியை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ 22 ஜூலை 1947. வினா 31 முகவுரையானது அரசியலமைப்பின் பக்தி மற்றும் அதன் நோக்கம் என்று விவரித்தவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ நீதிபதி சுப்பாராவ். வினா 32 முகவுரையில் உள்ள சமதர்மம் என்ற கருத்து இந்திய அரசியலமைப்பில் எத்தகைய சமதர்மத்தை குறிக்கிறது? பதில் ஆப்ஷன் ஆ ஜனநாயக சமதர்மம். வினா 33 அரசியலமைப்பு ஒரு உடல் என்றால் அதன் ஆன்மா முகவுரை என கூறியவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ சுபாஷ் காஷ்யப். வினா 34 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எத்தனை வகையான சுதந்திரங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன? பதில் ஆப்ஷன் ஆ 5 வகைகள். வினா 35 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக செயல்பட்டவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ இரண்டும் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும்.
வினா 36 முகவுரையில் சமத்துவம் என்பது எவற்றில் சமத்துவத்தை வழங்குவதாக கூறுகிறது? பதில் ஆப்ஷன் ஆ அந்தஸ்து மற்றும் வாய்ப்பு. வினா 37 இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த சொற்றொடருடன் தொடங்குகிறது? பதில் ஆப்ஷன் ஆ இந்திய மக்களாகிய நாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடருடன் தொடங்குகிறது. வினா 38 எஸ்.ஆர். பொம்மை வழக்கு வர்சஸ் இந்திய ஒன்றியம் 1994 வழக்கில் உச்சநீதிமன்றம் எந்த கொள்கையை அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என அறிவித்தது? பதில் ஆப்ஷன் ஆ சமய சார்பின்மை. வினா 39 அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வரைவு குழு எப்போது அமைக்கப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ 29 ஆகஸ்ட் 1947. வினா 40 இந்திய அரசியலமைப்பின் அதிகாரத்திற்கான மூல ஆதாரம் எது என முகவுரை தெளிவுபடுத்துகிறது? பதில் ஆப்ஷன் ஆ இந்திய மக்கள். வினா 41 முகவுரையில் குடியரசு என குறிப்பிடப்படுவதன் மிக முக்கியமான பொருள் என்ன? பதில் ஆப்ஷன் ஆ நாட்டின் தலைவர் மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வினா 42 முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஒருமைப்பாடு என்ற சொல் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ள கொள்கைகளோடு தொடர்புடையது? பதில் ஆப்ஷன் ஆ தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சகோதரத்துவம். வினா 43 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கீதத்தை எப்போது முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ 24 ஜனவரி 1950. வினா 44 முகவுரை பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? பதில் ஆப்ஷன் ஆ முகவுரை சட்டமன்றத்தின் அதிகாரத்தின் மூலமாக செயல்படுகிறது என்பது தவறான கூற்று. வினா 45 அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ பண்டித ஜவஹர்லால் நேரு. வினா 46 ஜனநாயகம் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ கிரேக்கம். வினா 47 1976ஆம் ஆண்டின் 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ சுவரன் சிங் குழு. வினா 48 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையே அரசியலமைப்பின் ஆன்மாவும் திறவுகோலும் என்று பாராட்டியவர் யார்? பதில் ஆப்ஷன் ஆ பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா. வினா 49 இந்திய அரசியலமைப்பில் முகவுரை அமைந்துள்ள இடம் எது? பதில் ஆப்ஷன் ஆ அரசியலமைப்பின் தொடக்கத்தில். வினா 50 இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்ட வடிவில் யாரால் எழுதப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஆ பிரேம் பிஹாரி நரேன் ரைஷதா. இது போன்ற தொடர் வினாக்களுக்கு டிஎன்பிஎஸ்சி PYQ எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.